ஹலோ. இன்றைக்கி ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ஸ்டோரி மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ரிலேட்டட் இந்த ரீடிங்க்கும் அந்த ஸ்டோரிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எல்லாருக்குமே வந்துட்டு ஹினா கஷ்யப் அப்படின்னு ஒரு ராட்சசன் இருந்தாங்க. தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹினா கஷ்யப் சொல்லிட்டு ஒரு ராட்சசன். அவர் வந்துட்டு விஷ்ணு பகவானை அழிச்சிட்டு தான் கடவுளாக ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க, விஷ்ணு பகவானை பிடிக்காமல். அந்த சமயத்தில் இவ்வளோ ஒரு வெறுப்பு, இவ்வளோ ஒரு ஒரு நெகட்டிவாக யோசிக்கிறது, ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு நிறைய விஷயங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அந்த ராட்சசன் அவங்க வீட்டில். அவருக்கு பிறந்த ஒரு குழந்தையே வந்துட்டு விஷ்ணு பகவான் மேலே வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசமாக அந்த ஒரு பக்தனா அவங்க வீட்லேயே இருந்தது ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருந்தது. எப்போ பார்த்தாலுமே எப்போவுமே வந்து ஹரி 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 ஹரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவருக்கு பிடிக்கல, இந்த ராட்சசனுக்கு பிடிக்கல. அவங்கள சொல்லித்தர அந்த குரு இருப்பாங்களே, அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, ஏன் என்னோடய குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலுமே வந்து ஹரி 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 ஹரினே சொல்லியிருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் தான் கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு. குரு சொன்னார், நான் எதுவுமே கற்றுக் கொடுக்கல, அது அவனாக சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது ஏன் சொல்கிறான்னு தெரியல, அது அப்படி தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதனால் அவருக்கு வந்து வெறுப்பு வந்துட்டு, தான் குழந்தை மேலே வெறுப்பு வந்துட்டு, இந்த குழந்தை நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல வகையில் அந்த குழந்தைய வந்துட்டு கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. மலையிலேருந்து தூக்கி போடுறது, கொதிக்கிற எண்ணெயில் போடுறது, இந்த மாதிரி பல விதத்தில் கொல்றதுக்கு ட்ரை பண்ணார். எதுவுமே முடியல. அந்த எப்போ பார்த்தாலும் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிக்கிட்டே இருந்து எல்லா விதத்துலேயும் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார் குழந்தை. கடைசி அவர் ரொம்ப வெறுத்து போயிட்டார். அப்புறமா என்னாச்சு, ஒரு நாள் தன்னோட தங்கச்சி ஹோலிகா, ராட்சசி ஹோலிகா, அவங்கள கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு துணி கொடுக்குறாரு, ஒரு போர்வை மாதிரி. அந்த துணி கொடுத்துட்டு, இதை நீ வந்துட்டு போத்திக்கிட்டு அந்த அந்த குழந்தை இருக்குல்ல, அவனை வந்துட்டு மடியில் உட்கார வச்சுக்கோ, இந்த போட்டுட்டு இருக்கிறதுனால நீ வந்துட்டு எரிய மாட்ட, அவன் அந்த குழந்தைய வந்து எரிஞ்சிரும், ஏதோ ஒரு விஷயம் பண்ணி எரிக்கணும். அப்போ அவன் வந்து எங்கேயுமே போகாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது எரிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணும்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அந்த ஹோலிகா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உட்காடுறாங்க. ஆனால் நெருப்பு இதாகும் போது என்னாச்சுன்னா, அந்த ஒரு வேகமாக வந்துட்டு ஒரு காற்று வருது. காற்று வந்தோடனே என்ன ஆகுது, அந்த துணி அப்படியே பறந்து என்ன ஆகுது, அந்த குழந்தை மேலே விழுந்த அந்த ஃபுல்லாக அந்த குழந்தை கவர் ஆகிடுது. இவங்க வந்துட்டு குழந்தைனா இருக்கும், ஒரு 3 to 4 years வச்சுக்கலாம். அப்போது அவங்க எரிஞ்சிடுறாங்க, ஹோலிகா வந்து எரிஞ்சிடுறாங்க. இந்த ஹோலிகா எரிகிறது தான் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, சரியா? அதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்போ கூட இந்த மாதிரி எந்த விதத்துலையுமே கொல்ல முடியல. ஸோ அதனால் அந்த பெஹலாவ்னு நினைக்கிறேன், அந்த குழந்தை பேர் பெஹலாவ். அப்புறம் அந்த குழந்தைய வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வெறுப்பாயிட்டு நிற்க வச்சு கேட்குறாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கு, நீயே இந்த எங்களை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டு, எங்கே இருக்கா அவங்க கடவுள் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த கடவுள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க, அங்கே இருக்காங்க, சரி ஒவ்வொன்றா கேட்டு இந்த தூணில் இருக்காங்களான்னு கேட்கும்போது, நிறைய பேர் இந்த மூவிஸில் பார்த்துருப்பீங்க, இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த தூணில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது அவர் போய் அந்த தூணை வந்துட்டு அதை கையில் வச்சுருக்க அந்த இதை வச்சுட்டு அடிக்கிறார், கதமா என்னமோ சொல்லுவாங்க. அது அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து நரசிம்மர் அவர் வந்துட்டு அந்த அவதாரம் எடுத்துட்டு வெளியில் வந்து அந்த அசுரனை வந்து கொல்றாரு, வயிற்றை கிடிச்சு கொல்றாரு. ஸோ அது ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அந்த ஒரு குழந்தைய வந்துட்டு பல விதத்தில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு குழந்தைய வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாங்க முடியாமல் கடவுளே நேரில் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் பல விதத்தில் நிறைய டார்ச்சர் அனுபவிச்சுட்ருக்கீங்க. பல பேரோட அந்த அந்த உங்கள் லைஃப்பில் நடக்கிற பல கஷ்டமான சில சிச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது 144 விஷயங்கள்லாம் நீங்கள் தாங்கிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் தாங்கிறதுக்கு அங்கே இடமும் இல்லை, உங்களால் முடியாது. இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு அந்த கடவுள் கூட பொறுத்துக்க மாட்டார். அதனால்
இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் வெடிக்கிறாங்களா, எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா தான் நடக்கும். உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, உங்களை யார் உங்களுக்கு தெரியாமல் பின்னாடி என்ன விதமான தவறான விஷயங்கள் பண்ணாலும் சரி, தண்டனை உண்டு. கண்டிப்பாக தண்டனை உண்டு. நிறைய பேருக்கு கர்மா இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முன்னேறீங்க. பல நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தாங்கியிருக்கீங்க. இனி உங்களுக்கான டைம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு மேஸ்குலின் எனர்ஜி அது அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு பொறுத்தது போதும் சொல்லிவிட்டு நிறைய விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை, பழைய விஷயங்கள் பண்ணுற அந்த பர்சன் மாதிரி கிடையாது. நீங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக புது விஷயங்களை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. புதுசாக சில விஷயங்கள் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மேபி வரப்போகிற இயர் மார்ஸ் பிளானட் இப்படிதான் நினைக்கிறேன் நான். மார்ஸ் வந்தாலே வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும், சில பேருக்கு வந்துட்டு கர்மா அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். நிறைய விஷயங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. புதுசாக நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. மெயினாக அதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன். நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. உங்களுடைய கடவுள் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களை யார் என்ன விதத்தில் உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ண நினச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை உண்டு. கண்டிப்பாக உண்டு. மூன்று தேவிகளும் சேர்ந்து வந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே டைம் லைஃப் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சேஞ்ச் ஆகுது. இந்த வரப்போகிற இயர் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இயராக இருக்க போகுது. இப்போ படுற அத்தனை கஷ்டங்களும் உங்களுக்கு எங்கே போச்சுன்னு நீங்கள் தேடுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மாற போகிறீங்க. உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் மாறப்போகுது. நிறைய பேரோட லைஃப் மாறப்போகுது. எல்லாம் ஒரு இந்த புது நியூ இயரில் வந்துட்டு நீங்கள் ஒரு புது லைஃப்க்கே நீங்கள் அடியெடுத்து வைக்கிற மாதிரி, ஒரு நியூ லைஃப்க்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு விஷயங்கள், நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிற இயரில் நீங்கள் சக்ஸஸ், ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் வந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில். இந்த 2025 முடியும் போது நீங்கள் வேறு லெவல் பர்சனாக கண்டிப்பாக இருப்பீங்க. நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க. உங்களுடைய லெவல், நீங்கள் எந்தெந்த விதத்தில் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, உங்களோட லைஃப் லெவல் சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அந்த எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நோ மோர் ஸ்டாக்னன்ட். இந்த வருஷத்தோடு அழுகிறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக அமைதியாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு வரப்போகுது. நிறைய பேர் உங்களுடைய சில பொறுத்துக்க முடியாத சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வரீங்க. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது மேபி வித்தின் 6 months வருஷம் ஸ்டார்ட் ஆகி அதுக்குள்ளே நீங்கள் நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வரீங்க. ஒரு ஃப்ரீடமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு தானவே நிறைய விஷயங்கள் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி எனர்ஜிலாம் கிடையாது. இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜிஸ் கிடையாது.
abundant என்ன விஷயமா இருந்தாலும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும் உங்களுக்கு வரப்போகிற 2025. ஸ்டாக்னன்ட்ன்றதே கிடையாது. ரொம்ப வருஷம் நீங்கள் உழைச்சிட்டீங்க, நிறைய ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கும் லைஃப்பில் நடக்கணும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நல்ல லைஃப் கொடுத்துருக்கலாம். சில பேர் வந்து நல்ல விதத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு விதத்தில் நிறைய பேருக்கு வந்து பல விதத்தில் நீங்கள் அவங்க லைஃப்பில் வந்து நீங்கள் விளக்கேற்றி வச்சுருக்கலாம். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களோட லைஃப்ன்றது எப்போவுமே ஒரு அந்த இருட்டு அந்த மாதிரியான சில விஷயங்களில் தான் உங்களுடைய லைஃப்ன்றது இவ்வளோ வருஷமாக நீங்கள் அதில் தான் நீங்கள் அடைஞ்சி கிடக்குறீங்க. மற்றவங்க கொடுக்குற அந்த சந்தோஷம், மற்றவங்க கொடுக்குற அந்த எந்த ஒரு விஷயமும் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் எடுத்து வைக்கவும் இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்க லைஃப் நல்லா ஆக்கியிருக்கீங்க நீங்கள். ஆனால் உங்களுக்காக நீங்கள் எதுவுமே எடுத்துக்கல. ஆனால் இப்போ உங்களுக்கு கடவுள் எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லா விதமான சந்தோஷமும் நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ண சந்தோஷம் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு. இது உங்களுடைய ரிவார்ட். கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரிவார்ட். மற்றவங்களுக்காக நீங்கள் பண்ண விஷயங்களுக்காக நீங்கள் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. எந்த விதத்தில் வேணாலும், ஒர்க் பிளேஸில், வீட்டில், எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் நிறைய பேர் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்கு. அதனால் கடவுள் கொடுக்குற ரிவார்ட் தான் உங்களுக்கு இந்த ஒரு நியூ லைஃப். இந்த 2025 நிறைய பேரோட லைஃப் மாறப்போகுது, ரொம்பவே மாறப்போகுது நிறைய விதத்தில். பாருங்க, 2 of Wands. நிறைய விஷயங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் வருது. உங்களுடைய நல்ல மனசு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய மற்றவங்களுக்காக யோசிக்கிற அந்த விதம் எல்லாமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. இனிமேல் லைஃப்பில் நீங்கள் எது எடுத்தாலுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். எல்லாமே சக்ஸஸ். நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, சில விஷயங்களை நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கண்டிப்பாக வருவீங்க. இந்த 2024 முடியும் போது ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சனாக, எல்லாம் தெரிஞ்ச ஒரு பர்சனாக கண்டிப்பாக நீங்கள் மாறுறீங்க. நிறைய பேர் உங்களுடைய கரியர் சேஞ்ச் ஆகும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். என்ன விதமான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தது தான், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தான், எதிர்பார்த்த விஷயங்கள். ஃபைவ் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கலாம். 4, 5, 6, 7, 000, 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இனிமேல் உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. எந்த விதமான எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. ஸ்ட்ராங் பர்சன், ஸ்ட்ராங் மைண்ட் செட், ஸ்ட்ராங் எல்லா விதத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கீங்க. ஒரு ஷார்ட் ட்ரேடிங் தான். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது லைஃப்பில். கண்டிப்பாக இப்போவே நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், ட்விஸ்ட். சில பேருக்கு இனி ஸ்டார்ட் ஆகும். என்னடா அமைதியாக இருக்குது, நம்ம லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலையே, வரும் சொல்லுவாங்க, புலி வருதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வரலையேன்னு சில பேர் நினைக்கலாம். சடன் சேஞ்ச் இருக்குது, சடன் சேஞ்ச். ஓகே, எல்லாம் கடவுளோட டைமிங் தான். திருவிளையாடல். இன்றைக்கி உங்களுக்கான நம்பர், உங்களுடைய லக்கி நம்பர் 3,
த்ரீ வச்சு நீங்கள் என்ன டிசைட் பண்ணாலுமே இந்த நம்பர் பண்ணும்போது இந்த நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் லக்கியஸ்ட் நல்ல விதத்தில் முடியும். என்ன வாய் ரெட்ரோகிரேட் ஓடிட்டுருக்கா என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்ரோகிரேடில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வாய் கொலருது. ஓகே, பார்த்துருங்க. வரப்போகிற இயரில் நிறைய கோபம் வரும். அதே நேரத்தில் தைரியமும் அதிகமாக இருக்கும். புது விஷயங்களை பண்ணணுன்ற அந்த தூண்டுதல் அதிகமாக இருக்கும். கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். பேஷன் அதிகமாக இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். எல்லாமே அதிகம் லைஃப்பில் இன்னும் அதிகம் லெவலப் ஆகிட்டே போவீங்க. கோவம்ன்றதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.